சகோதரர் ஹிதாயத்துல்லா, மிக்க நன்றி அகைன். நான் டெக்னிக்கல் இஷ்யூ இருந்தது. இந்த நான் மென்ஷன் பண்ண மாதிரி இந்த எலெக்ஷனை பற்றி உங்களுடைய முதல் பார்வை என்ன? நீங்க பல எலெக்ஷனை பார்த்துருக்கிறீங்க, என்ன நிறைய அனுபவம் மிக்கவர், நிறைய மூத்த அரசியல்வாதிகளோட நீங்க பயணித்திருக்கிறீங்க. இந்த எலெக்ஷன் எப்படி வேறுபாடா இருக்குது? இந்த எலெக்ஷன்ல பார்த்த விஷயங்கள்லாம் உங்களுடைய முதல் கட்ட பார்வையா வைங்களேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். புகழ் அனைத்தும் இறைவனுக்கு. நண்பர் நிசாமுதீன் அவர்கள் கூறியது போன்று இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய 5 முனை போட்டி, ஒரு முனை 2 முனை அல்ல, இந்த 5 முனையில் 5வது முனையாக இருக்கக்கூடிய திருமதி சசிகலா அவர்கள், ராமதாஸ் அவருடைய வாக்குகள் முதலிலே யாரை பாதிக்கிறது என்று ஆரம்பிப்போம். அமமுக என்ற கட்சி கடந்த முறை ஓரிரு விழுக்காடு சதவீதங்களை பெற்றதற்கு காரணம் திருமதி சசிகலா அவருடைய வாக்குகளும் இணைந்ததுதான். ஆகவே அமமுக பலகீனப்படுகிறது. இரண்டாவது, டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கான ஒரு வாக்கு வங்கி என்பது பாமகவில் உள்ளது. அந்த பாமகவுடைய வாக்கு வங்கி திரு அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த பாமகவுக்கு குறைகிறது. மீண்டும் அதிமுகவிற்கு வந்த வாக்குகள் தான் குறைகின்றன. மூன்றாவதாக, தேமுதிக என்ற ஒரு கட்சி அதிமுக கூட்டணியிலே இருந்தது. அந்த கட்சியுடைய வாக்குகளும் இப்பொழுது அதிமுகவிடமிருந்து விலகுகிறது. திரு ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இபிஎஸ் அவர்களுக்கு இணையான ஒரு தலைவராக இருந்தார். அவருடைய கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியிலே வந்துவிட்டது, காங்கிரஸ் கூட்டணியிலே வந்துவிட்டது. எஸ்டிபி என்ற ஒரு கட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் அதிமுகவுடன் இருந்தது. அந்த கட்சியும் வெளியேறிவிட்டது. திரு செங்கோட்டையன் போன்றவர்களும் அதிமுகவிலிருந்து விலகிவிட்டார்கள். ஆக இந்த அனைத்து பாதகமான ஒரு சூழலுக்கு மேல் பாஜக என்ற ஒரு கட்சியிலே கூட்டு வைத்ததன் காரணமாக அவர்களுக்கு கிடைத்த 3-4 விழுக்காடு கிறிஸ்தவ முஸ்லிம் வாக்குகளும் அவர்களை விட்டு விலகுகிறது. ஏற்கனவே திரு ஜெயக்குமார் அவர்கள் கூறியதை நிசாமுதீன் குறிப்பிட்டார், அது உண்மை. இப்படி பார்க்கும்போது அதிமுக என்ற கட்சி பலவீனப்பட்டிருக்கிறது. இப்பொழுது திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி என்று அதிமுக சொல்லுகிறது. தாவேகா கட்சி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி என்று சொல்லுகிறது. இந்த 2 கட்சியினுடைய அந்த பேச்சை பார்க்கும் பொழுது திமுக நம்பர் 1 இடத்திலே இருக்கிறது என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது. இப்பொழுது போட்டி அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் என்றுதான் வருகிறது. இப்பொழுது மற்ற கட்சிகளை நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தமிழர் என்பது ஏற்கனவே 8 விழுக்காடு எடுத்த கட்சி. அதுல ஏறத்தாழ 4 விழுக்காட்டை இழக்கிறது. அது தாவேகாவுக்கு செல்கிறது. அந்த வாக்குகள் எப்பொழுதுமே மாற்றம் வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அதிமுக, திமுக அல்லது திராவிட கட்சிகளுக்கு மாற்றம் வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த பொதுமக்களுடைய வாக்குகளே 4 விழுக்காடு அங்கிருந்து அகன்று விடுகிறது. இப்படி ஒரு கணக்கை போட்டு பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி முந்தைய தேர்தலிலே 52, சமீபத்திலே நடந்த தேர்தலிலே 47 விழுக்காடு பெற்றது. இந்த 52 எப்படி 47ஆக குறைந்தது என்று பார்க்கும்போது அவர்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்வார்கள், எதிரான வாக்குகள், சொத்து வரி, மின்சாரத்துடைய அந்த கூடுதல் கட்டணம், இவைகள் குறைந்து விட்டன. ஏற்கனவே ஆன்டி இன்கம்பன்சி போகதான் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு 47 விழுக்காடு வாக்குகள் இருக்கிறது. இப்பொழுது இவர்களுக்கு கூடுதலாக என்ன பலம் என்று சொன்னால், இவர்களுக்கு தேமுதிக வந்திருக்கிறது, எஸ்டிபி வந்திருக்கிறது, அதே போன்று ஓபிஎஸ் கட்சி வந்திருக்கிறது.
கடந்த சட்டமன்ற தேர்தலிலே பெருவாரியான வாக்குகளை பெற்ற மக்கள் நீதி மையம் இந்த தேர்தலிலே திமுக கூட்டணியுடன் இணைந்திருக்கிறது. அப்படி பார்த்தால் ஒரு 6-7 விழுக்காட்டு வாக்குகள் கூட கிடைக்கும். 47 இருந்து ஒரு 6-7 விழுக்காடு வாக்குகள் கூட வந்தா 53 விழுக்காடு. இப்பொழுது எல்லாரும் பேசுகிறார்கள், திமுகவுடைய வாக்குகளையும் தாவேகா என்ற புதிய கட்சி எடுக்கிறது. ஒரு குடும்பத்தில் திமுகவுடைய குடும்பமாக இருந்தாலும் காங்கிரசுடைய குடும்பமாக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்களுடைய வாக்குகள் திமுகவுக்கு கிடைக்காது என்று சொல்லுகிறார்கள். இப்ப அதை நீங்க கணக்குல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 5 விழுக்காடு திமுக இழப்பதாகவே வைத்துக் கொள்வோம். எப்படி இருந்தாலும் 47 52 47 விழுக்காடு வாக்கள் திமுகவுக்கு தொடர்கிறது. நான் ஆன்டி இன்கம்பன்சி சேர்த்துட்டேன், தாவேகாவுக்கு போற திமுக ஓட்டையும் சேர்த்துட்டேன். தாவேகாவை பொறுத்தவரை 15 18 வயசுல இருக்கக்கூடிய விடலை பிள்ளைகள், வாக்கு இல்லாத பிள்ளைகள் தான் பாதி பேர் அந்த கூட்டங்களுக்கு வருகிறார்கள். இரண்டாவதாக தமிழக வாக்காளர்களுடைய வாக்கு சதவீதத்தை பார்த்தால் 18 வயசிலிருந்து 25 வயசு வரை உள்ளவர்கள் 15 விழுக்காடு. இந்த 15 விழுக்காடு வாக்குகள்ல பாதி வாக்குகள் நம்முடைய தாவேகாவுக்கு செல்லும். மொத்தம் 5 சூப்பர் ஸ்டார் இருக்காங்க. சுப்ரீம் ஸ்டார், அல்டிமேட் ஸ்டார், எலைட் ஸ்டார் என்று பலர் இருக்கிறார்கள். இந்த கணக்கை போட்டு பார்த்தா திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஏற்கனவே அவருடைய வாக்கு தாவேகாவுக்கு எதிராக இருக்கு. அஜித்துடைய அந்த கட்சியுடைய வாக்கு எதிராக இருக்கிறது. இப்படி பார்க்கும் பொழுது அதுல பாதி கிடைக்குது. அடுத்து 25 40 விழுக்காடு உள்ள கட்சிகளுடைய வாக்குகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த வாக்கு என்பது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏறத்தாழ 30 விழுக்காடு. அந்த 30 விழுக்காடு வாக்குகள்ல அவர்களுக்கு ஒரு 5 விழுக்காடு கிடைத்தாலும் நீங்க எப்படி எடுத்துக்கொண்டாலும் என்ன கிடைக்கும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு 15 விழுக்காடு வாக்குகள் கிடைக்கலாம். சீமானுடைய கட்சி வாக்குகள், திமுகவிலிருந்து செல்லக்கூடிய வாக்குகள், அதிமுகவிலிருந்து ஏறத்தாழ 8 10 விழுக்காடு வாக்குகள். இவைகளை பார்க்கும்போது ஒரு 15 விழுக்காடிலிருந்து 18 விழுக்காடு தாவேகா வந்தாலும் அவர்கள் ஒரு 10 இடங்களை அவர்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுது தாவேகாவை ஒதுக்கி வைப்போம். இப்ப முக்கியமான போட்டியாளர்கள் என்று சொன்னால் திமுகவும் அதிமுகவும் தான். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார்னா தாவேகாவை தொடுவதில்லை. அதே நேரத்தில் அதிமுகவை பாஜகவையும் தான் எதிர்த்து பேசுகிறார். இந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது இன்று அதிமுகவுடைய வாக்கு 38 விழுக்காடு பாஜகவுடன் இணைந்து. அது எப்பொழுது என்று சொன்னால் செங்கோட்டையன் அவர்கள் இருக்கும்போது, ஓபிஎஸ் அவர்கள் இருக்கும்போது, எல்லாரும் இருக்கும்போது 38. இப்ப அவர்கள் வாக்குகள்ல ஒரு 5 விழுக்காடு குறைந்தால் 33. அது போக தாவேகாவுக்கு உங்களுக்கு 6 விழுக்காடு அல்லது 7 விழுக்காடு போனா அவர்களுக்கு கிடைக்க போவது ஒரு 27 விழுக்காடு தான். இப்படி 27 விழுக்காடு என்பது ஏறத்தாழ அவர்கள் 2வது இடத்தில் இருப்பதாக நாம் கணிக்கிறோம். ஆனால் தாவேகா சற்று அதிகமான வாக்குகள் வந்தால் அதிமுக குறைந்து தாவேகா மேல போகலாம். அப்ப 2வது 3வது இடத்துக்கு தான் இப்பொழுது அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டி இருக்கிறது. அப்ப இன்றைக்கு தேர்தலில் முந்துவது யார் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி தான் முந்துகிறது. இதுல என்னதான் நீங்க மைனஸ் பாயிண்ட் கழிச்சாலும் 45 விழுக்காடு என்பது மிக அதிகம். இன்னைக்கு 35 விழுக்காடு இந்த 5 முனை போட்டியில எடுத்துட்டாலே அவர்கள் 160 விழுக்காடு 60 இடங்களை பெற முடியும். ஆனால் இந்த 45 விழுக்காடும் அல்லது 40 விழுக்காடு கிடைத்தால் ஏறத்தாழ 200 இடங்களிலே திமுக காங்கிரஸ் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எது எவ்வாறு இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி மற்ற கட்சிகள் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி மட்டும்தான் இந்த தேர்தலிலே ஆட்சி அமைக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை.
சூப்பரா சொன்னீங்க. அவர்கள் Very good. நேற்று வரை ராகுல் காந்தி அவர்கள் வரவில்லை என்று சொன்னார்கள். இன்று அவரும் வந்து விட்டார். இன்று நான் அவரோடு தான் காலையிலே பொன்னேரியில இருந்தேன். ஆ, பல ஊர்களுக்கு சென்றிருக்கிறார். நாளை மறுநாள் முதல்வர் ஸ்டாலின் அவருடன் கலந்து கொள்வார். ஆ, காரணம், கேரளாவில் உள்ள கூட்டணி வேறு, தமிழ்நாட்டில் உள்ள கூட்டணி வேறு. அதன் காரணமாகத்தான் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு வரை தமிழகத்திற்கு அவர் வர முடியவில்லை. ஆ, எனினும் பாண்டிச்சேரிக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் காங்கிரசுக்கும் வாக்கு கேட்டார். ஆ. இப்பொழுது அவர் வந்து விட்டார். இந்த ஒன்னத்தான் குறையா சொன்னாங்க. ஆமா. அந்த குறையும் இப்பொழுது நீங்கி விட்டது. அப்படி பார்க்கும்போது ஏற்கனவே கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே கூடுதலான பிளஸ் 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 தான் சேர்ந்து இருக்கிறது. Very good. அதிமுக கூட்டணியிலே மைனஸ் 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 என்ற நிலையில் தான் இருக்கிறது. ஆஹா. இப்பொழுது தாவேகாவை ஒரு கணக்கில் எடுத்துக்கொண்டால் கூட அவர்கள் ஒரு 15 விழுக்காடு, திமுகவிலிருந்து ஒரு 5, நம்முடைய 8 விழுக்காடு அதிமுகவில் இருந்து எடுத்து, பிறகு சீமான் கட்சியிலிருந்து அவர்கள் எடுத்து வந்தாலும் கூட அவர்களால் 10 அல்லது 20 இடங்களை தான் பிடிக்க முடியும். அதிமுக ஒரு 30 இடங்களிலே அதிகமாக அவர் வெல்வதாக வைத்துக் கொள்வோம். 30 ஒரு 15 சேர்த்தா 45 இவர்கள் ஆட்சி அமைக்க முடியாது. இந்த கணக்கை பாஜக போடுகிறது. இது தப்பு கணக்கு. ஆகவே முழுமையான ஒரு மெஜாரிட்டியுடன் திமுகவே ஆட்சி அமைக்கும். Okay. காங்கிரஸ் போன்ற மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஏறத்தாழ 190 200 இடங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. Okay. தமிழ்நாட்டிலே இன்னைக்கு பிரச்சனை என்ன என்று சொன்னால், பாஜகவுடைய விரோதம் தமிழக மக்களிடம் இருக்கிறது. Okay. தொடர்ந்து பாஜக தமிழை புறக்கணிக்கிறது. சமஸ்கிருதத்துக்கு ஆயிரக்கணக்கான கோடி ஒதுக்கக்கூடிய அந்த பாஜக வெறும் 16 கோடி மட்டும்தான் கடந்த 5 ஆண்டுகளாக தமிழகத்துக்கு ஒதுக்கி இருக்கிறது. ஆ. பல்வேறு நிதிகளை தடுத்து இருக்கிறது. நேற்று நடந்த பாராளுமன்ற விவாதத்தில் கூட தமிழர்களுக்கு எதிராக, தமிழ்நாட்டுக்கு எதிராகத்தான் அவர்கள் வந்து இந்த நிலைமையை வைத்திருக்கிறார்கள். அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு பாராளுமன்ற இடங்கள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இவையற்றெல்லாம் பார்க்கும்போது பாஜகவுடைய கூட்டணி சேர்ந்தது அதிமுக ஒரு தற்கொலை செய்து கொண்ட நிலைக்கு சமம். ஒரு பாஜகவுடைய கிளை கழகமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருமாறி இருக்கிறது என்பதனால்தான் திரு ராகுல் காந்தி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள போட்டி, இது 2 குஜராத்தை சார்ந்த மோடி அமித்ஷா அவர்கள் தமிழகத்தை மறைமுகமாக ஆள முற்படுகிறார்கள், அவர்கள் டெல்லியில் இருந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக ஆள முற்படுகிறார் என்பதெல்லாம் தமிழக மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். பாஜக தமிழர்களுக்கு செய்த துரோகத்தை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஆகவே எந்த நிலையிலும் பாஜக நேரடியாகவோ மறைமுகமாகவோ வந்துவிடக் கூடாது என்பதிலே தெளிவாக இருக்கிறார்கள். சகோதரர் ஹிதாயத்துல்லா, நீங்க சொல்லுங்க உங்களுடைய பார்வை. இல்ல, இந்த பார்வை 2 பேர் பார்வையும் மிஸ்டர் ஜெயினுதீனும் பேசிட்டாங்க, நிசாமுதீனும் பேசிட்டாங்க. இந்த சப்ஜெக்டே நம்ம தொடர்ந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை, அது தோத்து போயிருச்சு. 2023 அது வந்து மகளிர் மசோதா என்பது பாஸ் ஆயிருச்சு. அந்த மகளிர் மசோதாவை வந்து முன்னால காமிச்சு, நேற்று திரு ராகுல் காந்தி பண்ண மாதிரி இந்த மந்திரவாதி ஒன்றை காமிச்சு இன்னொன்று கொண்டு வந்து வைக்கிற மாதிரி, எப்படி இந்த பாஜக அரசு இந்திய காமிச்சு சமஸ்கிருதத்தை திணிக்க பார்க்குறாங்களோ அந்த மாதிரி மகளிர் மசோதாவை காமிச்சு அவங்களுடைய தென் மாநிலங்களுடைய இடங்களை குறைத்து வட மாநிலங்களுக்கு அதிகப்படுத்துவதன் மூலமாக இந்த தென் மாநிலங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த மரியாதையை குறைக்கிறாங்க. இப்போ தென் மாநிலங்களுக்கு மரியாதை இருந்ததுனால தான் இத்தனை இடங்கள் 500க்குள்ளே இருந்ததுனால தான் இது தோல்வி அடைஞ்சிச்சு. இதே இது 800 இடங்களா நினைச்ச மாதிரி 850 இடங்களா மாறி இருந்தா இன்றைக்கு அவர்கள் வெற்றி பெற்று இருப்பார்கள். இதைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இப்ப 850 இருந்தா அவங்களுக்கு 3/2 பங்கு எளிதாக கிடைச்சிருக்கும். ஏன் எளிதாக கிடைக்கலைன்னு சொன்னா, அதனாலதான் இந்த தொகுதி மறைவரையும் அல்லது இந்த இடங்களை அதிகப்படுத்துவதையும் கொண்டு வர்றாங்க. இந்த 3ஐயும் கிளப் பண்ணி கொண்டு வந்தனாலதான் இந்த தோல்வி அடைஞ்சிச்சு இந்த மசோதாக்கள். இது ஒரு புறம் இருக்கட்டும், இதை பத்தி நம்ம நிறைய 2 பேரும் சொல்லிட்டாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் திமுக ஏன் தொடர்ந்து வென்று கொண்டு வருகிறது? 2016 திமுக வெறும் 1.5 விழுக்காட்டு வாக்குல தான் தோத்துச்சு, வெற்றி வாய்ப்பை இழந்துச்சு. 0.75 எடுத்திருந்தா அதிமுக அன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்காது. நான் சொல்வது 2016. இவ்வளவுலையும்
இன்னைக்கு திமுக இருக்க கூட்டணி கட்சி எந்த கட்சியுமே அங்கே இல்லை. இருந்தது வெறும் காங்கிரஸும் திமுக ரெண்டு கட்சி தான் இருந்தது. மற்ற கட்சிகள் எல்லாம் பெரிய கட்சிகள் சொல்லக்கூடிய அந்த மக்கள் நல கூட்டணியில் தான் அவர்கள்லாம் இருந்தார்கள். தேமுதிகவா இருக்கட்டும், அனைத்து கட்சிகளும், கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தையாக இருக்கட்டும். அப்ப இந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் திமுகவுக்கு தொடர்ந்து கிடைப்பதற்கு என்ன காரணம்? அடுத்து 10 தோல்வி பழனிசாமி சொன்னாங்க இல்லையா? அப்ப தொடர்ந்து 10 தேர்தல்களில் 2019, 2021, 24 இதுக்கு நடுவில் இருந்த உள்ளாட்சி தேர்தல் ஜெயிக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னு சொன்னா, கிறிஸ்தவ முஸ்லிம் வாக்குகள் ஒரு 13% வாக்குகள் முழுமையாக திமுகவுக்கு கிடைக்குது. அப்ப முஸ்லீம்களுடைய வாக்குகள் அதுல 6ல இருந்து 7 விழுக்காடு முழுமையா கிடைச்சிச்சு. அதுக்கு முன்ன இந்த வாக்குகள் கொஞ்சம் அதிமுகவுக்கு செல்லும், இது பாண்டி திரு விஜயகாந்துக்கு செல்லும். இப்படி சென்ற ஒரு நிலைமை மாறி 2016க்கு பிறகு இந்த சிஏஏ, என்சிஆர், இப்போ முஸ்லீம்களுக்கு விரோதமான செயல்களை 2014 செஞ்சதுல இருந்து அதை கையில் எடுத்து விட்டது திமுக. ஆனா இது எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு நன்றாக தெரியும், காயிதமில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் காலத்திலிருந்து கேட்கப்பட்டதுதான் இடஒதுக்கீடு, இஸ்லாமியுடைய இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீடு உங்களுக்கு பல அமைப்புகள் கடைசி வரை போராடினாங்க, தீர்மானம் போடுவாங்க, இதுதான் செய்வாங்க. ஆனா அந்த முறைப்படி நம்முடைய முதல்வர் மாண்புமிகு கலைஞர் அவர்களை எனது இலக்கிய மாநாட்டிற்கு அழைத்து அதனுடைய பொதுச்செயலராக நான் இருந்தபோது அந்த மாநாட்டிலே ஒரு வரவேற்புரையிலே ஏறத்தாழ 35 நிமிஷம் கலைஞர் அவர்களையும் ஆளுநரிடம் இந்த எடுத்து சொன்னேன். ஏன் நீங்க இந்த இடஒதுக்கீடு கொடுக்கணும்? எங்க காங்கிரஸ் கட்சி கேரளாவில் கொடுத்துருச்சு 12 விழுக்காடு, எங்க காங்கிரஸ் கட்சி 4 விழுக்காடு கர்நாடகாவில் கொடுத்துருச்சு, எங்க காங்கிரஸ் கட்சி 5 விழுக்காடு ஆந்திராவில் கொடுத்துருச்சு. ஆனா முஸ்லீம்களுக்கு வேண்டிய நீங்க இதுவரையும் கொடுக்கல என்று அவருக்கு ஆதாரபூர்வமான தகவல்லாம் எடுத்து சொன்ன பிறகு அந்த மேடையில் அவர் சொன்னார், நண்பர் இதயத்துல்லா கூறுவது போன்று இடஒதுக்கீடு கேரளாவிலும் கர்நாடகாவிலும் நடைமுறை இருக்குமானால் நாளைக்கு அவசர சட்டம் கொண்டு வருகிறேன் என்று சொன்னார். சொன்ன மாதிரி உடனே கொடுத்தார். அதுக்கு அடுத்து என்னுடைய இல்ல திருமண விழாவுக்கு கலைஞர் வந்தார் 2011. இந்த 3.5 எங்களுக்கு போதல, எங்களுக்கு 7 விழுக்காடு இருந்துச்சு, இந்த 7 விழுக்காட்டுல 2 நீங்க வச்சுக்குங்க, ஓபிசிக்கு வச்சுக்குங்க, எங்களுக்கு இந்த 5 அவசியம் கொடுங்க, ஒரு 1.5 விழுக்காடு நீங்க கொடுத்தீங்களா உங்களோடு ஒன்றி இருப்போம் என்று அந்த மேடையிலே சொன்னேன். அப்பொழுது கூட கலைஞர் சொன்னாரு, இதயத்துல்லா என்னை அழைத்தது மணவிழாவுக்கா அல்லது மாநாட்டிற்கா என்று சொல்லிவிட்டு இந்த 5 விழுக்காடை நிச்சயமாக இந்த 2011 ஆட்சிக்கு வந்த உடனே நான் தருகிறேன் என்று சொன்னார். அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் உலமா வாரியத்தை நாங்கள் கேட்டு பெற்றோம். அதே மாதிரி மகளிர் உதவு சங்கம் 10 லட்சம் கொடுத்தா மாவட்டங்களுக்கு 20 லட்சம் கொடுக்கறதை கேட்டு பெற்றோம். அதே மாதிரி பிசி ஹாஸ்டல்ல முஸ்லீம்கள் தங்க முடியாது, எங்களுக்கு தனியா ஹாஸ்டல் கொடுங்கன்னு கேட்டோம். 16 ஹாஸ்டல் கொடுத்தாரு. டாம்கோ மூலமா கூடுதல் ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும், பிற மாநிலங்கள்ல பாஜக தடுத்து வச்சிருக்கு, அந்த மாநிலங்களுக்கு காங்கிரஸ் அரசு 75 விழுக்காடு கொடுக்குது, 25 விழுக்காடு கொடுக்காம ஏமாத்துது, அதனால அதையும் நீங்க கொடுங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி அதிகமான ஸ்காலர்ஷிப்பும் முஸ்லீம்கள் கொடுத்தாரு. இதே மாதிரி ஏற்கனவே அவர் பல்வேறு வக்குப்பு கல்லூரி, காயிதமில்லத் ஏற்கனவே அவர் கொடுத்துட்டாரு. இந்த சமீப காலமாக இதெல்லாம் செஞ்ச பிறகுதான் அந்த நேரத்தில் சிறைவாசி விடுதலைக்காக நம்ம போராடிக்கிட்டு இருந்தோம். அவருடைய ஆட்சி போய் சமீபத்தில் நம்முடைய முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவருடைய ஆட்சி வந்த பிறகு எனது தலைமையில் 2 வருஷம் பொறுமையாக இருந்தோம். 2023 என் தலைமையில் சர்வகட்சி கூட்டத்தை, ஆர்ப்பாட்டத்தை சென்னை ஆட்சியர் அலுவலகத்தில் நான் நடத்தினேன். எல்லா கட்சியும் வந்திருந்தாங்க. அப்படி வந்த நேரத்தில் அந்த கூட்டம் முடிந்த பிறகு, கண்டன கூட்டம் முடிந்த பிறகு அதோட நம்ம 2-3 பிரஸ் மீட்டும் வச்சிருந்தோம். திரு விசிக தலைவர் திருமாவளவன் வந்திருந்தாரு, மற்ற கட்சி தலைவர் வந்தாங்க. அதன் பிறகு என்னை திரு ரகுபதி அழைத்து இந்த விடுதலை ஆகக்கூடிய லிஸ்ட் கேட்டாரு. நான் கோயம்புத்தூர் பாஷாவிடம் இதை வாங்கி அவருக்கு கொடுத்தேன். அதுல பாதியை விடுதலை செஞ்சாரு, மீதிக்கு தொடர் பரோல் கிடைச்சிச்சு. ஆனால் கடந்த 2 வருடங்களுக்கு இந்த நம்முடைய மாண்புமிகு ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் 2 வருஷம் கொடுக்காத கிடைச்ச பிறகு நம்ம அந்த தொடர் பரோல் என்ன ஆச்சுன்னு சொன்னா, 2 மாசத்துக்கு முன்ன நீதிமன்றம் அந்த தொடர் பரோலை நிறுத்தியது. உடனடியாக நான் சிறைத்துறை அமைச்சர், அதே மாதிரி உள்துறை செயலாளர், சிறைத்துறை செயலாளர், அதே மாதிரி நம்முடைய துணை முதல்வர்,
அதன் பிறகு வாக்கிங்ல நானும் நம்முடைய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களும் பேசி உடனடியாக செய்ய வேண்டும் என்று சொன்ன பிறகு அந்த தொடர் பரவல் 15 குடும்பத்துக்கு கிடைச்சது. அந்த 15 குடும்பமும் என்னை கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய பாராட்டு விழா வைத்து என்னை பாராட்டினாங்க. அதுல கோயம்புத்தூர் பாஷாவுடைய மகளும் இதை எடுத்து சொன்னாங்க. ஆக இது போன்ற காரியங்களை அவர்கள் செய்ததன் காரணமாகத்தான் இன்னைக்கு முஸ்லீம்கள் திமுகவை நம்புகிறார்கள். ஏன் அதிமுகவும் சில காரியங்களை செஞ்சாங்க, நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா திமுகவை நம்புவதற்கு என்ன காரணம்னா, நம்முடைய கோரிக்கைகள் பல கோரிக்கைகளை ஏற்றால் அதுக்கு ஒரு காரணமாக நாமும் இருந்தோம் இறைவன் அருளால். அதனால நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, அழுத புள்ளதான் பால் குடிக்கும். நான் ஒரு எம்எல்ஏவும் கிடையாது, நான் எம்பியும் கிடையாது. ஆனால் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கேன். நம்ம சமுதாயத்துக்கு மட்டும் இல்லை, ஆசிரியர்கள் பிரச்சனையில் போராடினேன். சொத்து வரி விஷயத்தில் நேருட போய் பேசி இதை குறைக்கணும்னு சொன்னேன். அதனால தான் உங்களுக்கு ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியிலும் 1 லட்சம் வாக்குகள் குறைஞ்சிருக்கு. 52லேருந்து நீங்கள் 47 மாறி இருக்கீங்க கூட எடுத்து சொன்னேன். அதே மாதிரி செவிலியர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டேன். தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், நாம் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு அவர்கள் தவறு செய்தால் அதை தட்டி கேட்க வேண்டும். அது பொதுமக்களுக்காகவும் நாம் உழைக்க வேண்டும், அதே நேரத்தில் சமுதாயத்திற்கும் உழைக்க வேண்டும். இன்றைக்கு ஹஜ் இல்லம் வந்திருக்கு. இந்த ஹஜ் இல்லத்துடைய உத்தரவு என் பேர்ல வந்திருக்கு. என்ன காரணம் சொன்னா, அதை முறையாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணனால அரசு எப்படி இடஒதுக்கீடுல இருந்து மற்றது என்னுடைய பேர்ல அந்த உத்தரவு வந்திருக்கோ, ஹஜ் இல்லமும் என் பேர்ல வந்திருக்கு. நான் தொடர்ந்து அந்த முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். இந்த காரணங்களால் தான் இன்னைக்கு திமுக வெற்றி பெறுவதற்கு இதுதான் முக்கியமான காரணம். இந்த முஸ்லிம்கள் ஓட்டு அந்த 6-7 விழுக்காடு இல்லைன்னு சொன்னா, 2016 அந்த 3 விழுக்காடுல, அதாவது 1.5 விழுக்காடுல அவங்க வெற்றி வாய்ப்பை இழந்ததுக்கு இவ்வளவு வாக்கு கிடைச்சதுக்கு அதுதான் காரணம். அதே மாதிரி 2021 அவர்களுக்கு வாக்கு கிடைச்சதுக்கும் முஸ்லிம்கள் வாக்கு மட்டும்தான் அவர்களை தொடர்ந்து வெற்றி பெற செய்கிறது. ஆகவே நான் திமுக தலைவரிடம் நான் சொன்னதெல்லாம், இந்த தடவையாவது கூடுதல் இடங்களை கொடுங்கன்னு கேட்டேன். இன்னைக்கு நல்லபடியாக 13 இடங்கள்ல வெற்றி பெறக்கூடிய இடங்கள் திமுக கூட்டணியில் கிடைச்சிருக்கு. அதிமுக வழக்கம் போல பாஜக மாதிரி ஒரே ஒரு இடம் தான் கொடுத்துருக்கு. மற்ற கட்சிகளை சொல்ல வேண்டியது, அவங்களுக்கு வேட்பாளர் நிற்கிறதுக்கே ஆள் இல்லாத ஒரு சூழல்ல அங்கேயும் கொஞ்சம் பேருக்கு கொடுத்துருக்காங்க. அதனால நாம் வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் என்கிற அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஏறத்தாழ 13 முஸ்லீம்களுக்கு கொடுத்ததன் விளைவு இந்த தடவை முழுமையாக 100க்கு 100 முஸ்லீம்களுக்கு கிடைக்கும். அதுல 1 விழுக்காடு. நேற்று கூட நான் கிருஷ்ணகிரி வரை பிரச்சாரத்துக்கு சென்றிருந்தேன். ஒவ்வொரு இடமா செல்லும் பொழுது அங்கே முஸ்லீம் ஜமாத்துகளை தான் நான் கூப்பிடுவேன். கடந்த தேர்தலில் 2021 நானும் இன்னைக்கு எதிராக இருக்கக்கூடிய திரு வேலுச்சாமி அவர்களும் தமிழ்நாடு முழுக்கும் ஜமாத்துகளை ஒருங்கிணைத்து அந்த தேர்தல் நேரத்தில் போய் சந்தித்து நீங்கள் முழுமையாக வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னோம். ஆனா இன்னைக்கு சூழல் வேற. இன்னைக்கு சூழல் தாவேகாவுக்கு முஸ்லீம்களுடைய இளைஞர்கள் பெண்களுடைய வாக்கு 1% சென்று விடலாம் என்ற ஒரு அச்சம் இருந்ததுனால இப்பவும் தமிழ்நாட்டில் எல்லா ஊர்களையும் நம்முடைய 3800 பைத்துல் மால்கள் மூலமாகவும் அங்குள்ள ஜமாத்துகள் மூலமாகவும் நீங்க இந்த தாவேகாவுக்கு போற வாக்குகளை தடுக்க வேண்டும் என்று நேற்று 2-3 கூட்டங்கள்ல பள்ளிவாசல்கள்ல எல்லா ஜமாத்துகளையும் ஒருங்கிணைச்சு நாங்க பேசணும். எப்படி அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லணும், தாவேகாவுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லணுங்கிறதையே எடுத்து சொன்னோம். பெண்களை எப்படி அதிகாலையிலே கூட்டிட்டு போய் வாக்களிக்க வேணும். இதுல திமுக வருவதெல்லாம் முக்கியம். திமுக ஆட்சி என்பது நமக்கு செகண்டரி. பாஜக எந்த வகையிலும் வந்துவிடக்கூடாது, நேரடியாகவோ மறைமுகமாகவோ வந்துவிடக்கூடாது. ஆக திமுக மீது சில மனக்குறைகள் இருக்கலாம். ஆனால் அவை பார்த்தீங்கன்னா ஒரு 10 விழுக்காடு இருக்கலாம். ஆனால் 90 விழுக்காடு நமக்கு ஆதரவாக இருக்கிறது என்பதை உங்கள் தொலைக்காட்சி மூலமாக, உங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக உலகத்தில் இருக்கக்கூடிய சமுதாயத்தவருக்கு சொல்லுவேன். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய மக்களுக்கு தொலைபேசி வாயிலாக சென்று நீங்கள் அவசியம் திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளோடு எனது வார்த்தையை நிறைவு செய்கிறேன். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், நன்றி. ஓகே, வெரி குட் பிரதர். இதுல ஒண்ணு என்னன்னா எஸ்ஐஆர் ரீசெண்டா இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இருக்கு பாத்தீங்களா, அது ஓட்டர் லிஸ்ட்ல நிறைய மக்களை கழிச்சதுனால சொல்லிட்டு எத்தனோ லட்சங்கள் தமிழ்நாட்டுல எடுத்திருக்க கிளீன் அப் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது உங்க நீங்கள் கேள்விப்பட்ட வகையில நீங்களாம் சமூக தலைவரா இருக்கிறீங்க, பள்ளிவாசல்கள்ல அந்த இதுல ஊர்களில் உள்ள நிலவரம் தெரியும். இந்த எஸ்ஐஆர் உங்களுடைய தொகுதிகளில் தாக்கத்தை ஏற்படுச்சா? குறிப்பாக தமிழ்நாட்டு ஓவரால் தமிழ்நாட்டில் முஸ்லீம்களுக்கு எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? அவங்கெல்லாம் அது கம்ப்ளைண்ட்ஸ் கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏறத்தாழ 1/2 விழுக்காடு முஸ்லீம்கள் வாக்கு இந்த எஸ்ஐஆரால் பறிபோயிருக்கு. என் கூட பிறந்த அண்ணன் தொடர்ந்து
பல தேர்தலில் வாக்களித்தவர் அவருக்கு இல்லை, அவர் குடும்பத்துக்கு இருக்கு. உதாரணமா அது மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய முஸ்லீம்களுடைய வாக்குகள் அதில் அறியாமையில் உள்ளவர்கள் பலர் அதை பற்றி கவலைப்படுறதில்லை. இதுதான் அதே மாதிரி மேற்கு வங்காளத்தில் முஸ்லீம்கள் வாக்கு பறி போயிருக்கு, அஸ்ஸாமில் பறி போயிருக்கு. அதெல்லாம் உண்மைதான். இந்த எஸ்ஐஆர் என்பது முஸ்லீம்களுடைய வாக்கு மட்டுமல்ல, தலித்துகளுடைய வாக்கு எவையெல்லாம் பாஜகவுக்கு எதிராக இருக்குமோ அவர்களுக்கு சென்றிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இதுவரை எனக்கு வாய்ப்பு தந்த இந்த யூடியூப் சேனலுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சகோதரர்கள் ஜெயினுதீன் அன்று நிசாமுதீன் போன்றவர்கள் சிறப்பான ஆளுமைகள், அவருடைய பதில்களையும் நானும் உள்வாங்கிக் கொள்கிறேன், அதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.